தமிழ்நாடு அரசு விஜய் கட்சிக்கு வந்து எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு ஒரு சர்வே எடுத்ததாகவும் அதில் வந்து அவர்களுடைய நினைப்புக்கு மாறாக ஒரு மிகப்பெரிய அளவில் விஜய்க்கு வரவேற்பு இருப்பதாகவும் ஒரு ரிப்போர்ட் போயிருக்கு. தாவேக்காவை பொறுத்தவரை ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல. இல்லை, அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட கட்சியாக இருந்தாலும் ஒரு பாமகவை விட அதிக வாக்குகள் வாங்குகிற கட்சியாக தாவேக்கா நிச்சயமாக இருக்கும். அம்பேத்கர் புத்தக வெளியீடை வைத்து திருமாவளவன், விஜய், ஆதவ் அர்ஜுனா அனைவரும் சேர்ந்து திமுகவை ஏமாற்றுவதற்கு போடுகிற நாடகம். இப்போ கட்சியிலிருந்தும் அவர் விலகிட்டாரு, பிசிகாலிருந்து. அடுத்து தாவேக்கா தான் அப்படின்ற மாதிரி பேச்சுகள் அடிப்படுது. சமீபத்தில் நடந்த அந்த தாவேக்கா மாநாட்டுக்கே ஆதவ் அர்ஜுனாவுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்ததா சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கும் விஜய்க்கும் வந்து ஒரு ஆழமான நட்பு பழக்கம் இருக்கிறத வந்து அந்த மேடையில் நடந்த சம்பவங்களை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். திமுக ஆட்சி மீது பல சிறப்பான விஷயங்களை அவர்கள் செய்தாலும் அவர்கள் மீதான அதிருப்தியும் நிறைய இருக்குது. திமுக கூட்டம் நடக்குது அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு வருகை தருகிற மக்கள் மட்டுமே தமிழ்நாடு கிடையாது. பிரமாண்ட கூட்டணினா யாரை கூட்டிட்டு வருவீங்க கட்சிக்குள்ள? என்ன காரணம் அப்படின்னா தேர்தல் என்பதே வெற்றி தான் அவர்களுடைய இலக்கு. இங்கே வந்து கொள்கை அது இதுன்னா மற்ற நேரங்களில் பேசினாலும் தேர்தல் நேரத்தில் அந்த கொள்கையை ஓரங்கட்டிட்டு தேர்தல் கூட்டணிங்கிறது தான் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். சார், 2026 பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக 5 முனை போட்டி இருக்க போகுது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காங்க. நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இதை பற்றி உங்களோட முதற்கட்ட பார்வை என்ன? இல்லை, தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் திமுக வெர்சஸ் அதிமுக தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. கடந்த காலத்திலும் அப்படி தான், எதிர்காலத்திலும் அப்படி தான் இருக்க போகுது. இப்போ அண்ணாமலையினுடைய ஆசை என்ன அப்படின்னா அதை திமுக வெர்சஸ் பாஜகவாக மாற்ற துடிச்சுக்கிட்டு இருக்கார். அதுதான் பல்வேறு பேட்டிகள், அவர்களுடைய செயல்பாடுகளை வைத்து இப்படி தான் நம்மளால் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் தான் அவர் இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் சொல்ல 5 முனை போட்டி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இது திமுக அதிமுகவுக்கு நிகராக பாஜகவையும் கொண்டு வருகிற ஒரு முயற்சி தான். இன்னொன்று, இந்த கட்டத்திலேயே இது வந்து எத்தனை அணிகள் நிற்கும் அப்படிங்கிறத ஆரூடத்தை வந்து நம்ம சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ தாவேக்கா விஜய் தனித்து இருப்பார், அதிமுக தனித்து இருக்கும், நாம் தமிழர் கட்சி தனித்து இருக்கும் என்று இப்போ நாம் யூகித்தாலும் தேர்தல் நெருங்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த கணக்குகள் எல்லாம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இருக்க கணக்கு இருக்காதுன்றீங்களா? ஆமாம், நிச்சயமாக இருக்காது. ஏன்னா இப்போ வந்து ஆளுக்கு ஒன்று நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் நம் காதுக்கு வர தகவல்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா அதிமுக, நாம் தமிழர், தாவேகா கூட்டணிக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. இதை நீங்கள் வதந்தின்னு ஒதுக்கிட முடியாது. தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு வியூகம் அமைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா தேர்தல் என்பதே வெற்றி தான் அவர்களுடைய இலக்கு. இங்கே வந்து கொள்கை அது இதுன்னா மற்ற நேரங்களில் பேசினாலும் தேர்தல் நேரத்தில் அந்த கொள்கையை ஓரங்கட்டிட்டு தேர்தல் கூட்டணிங்கிறது தான் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். அதனால் அந்த கட்டத்தில் தான் நம்ம சரியாக சொல்ல முடியும். இப்போ அண்ணாமலை சொல்லிட்டாரு 5 முனை போட்டி, அப்போ கண்டிப்பாக 5 முனை போட்டி தான் அப்படின்லாம் நம்ம அபத்தமான ஒரு முடிவுக்கு வந்துட முடியும். இப்போ திமுக வலுவாக இருக்குது, அதற்கான காரணம் கூட்டணி பலம். அப்படிப்பட்ட திமுக வீழ்த்தணும் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு வலுவான கூட்டணி இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாத்தோட பார்வையாக இருக்குது, எல்லா கட்சியோட பார்வையாக இருக்கா சார்? நிச்சயமா, அதை வச்சு தானே விஜயே சொல்கிறாரு, நீங்கள் வந்து அந்த கூட்டணி பலத்தில் ஆடிக்கிட்டு இருக்கீங்க, அந்த கூட்டணியை உடைக்கணுங்கிறது தான் அவங்களுடைய பேச்சாகவும் எண்ணமாகவும் இருக்குது. இன்னொன்று தெரியும், இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வாக்கு சதவீதம்லாம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இவர்கள் அதிகாரத்துக்கு வந்ததற்கு காரணமே அந்த கூட்டணி பலம் தாங்கிறது ஆல்ரெடி ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மை தான். அப்படி இருக்கும்போது அந்த பலத்தை குறைக்கணும் அல்லது நம்முடைய பலத்தை கூட்டணும் அப்படிங்கிறது இப்போ அதிமுகவுடைய வியூகமாக இருக்கும். கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் நகரும்னு நான் நினைக்கிறேன். அம்பேத்கரை கொள்கை தலைவராக வச்சிருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம். அமித்ஷா அவர்கள் பார்லிமெண்ட்டில் பேசுகிறப்ப அம்பேத்கர் அம்பேத்கர் அப்படின்னு ஒரு ஃபேஷனுக்காக நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கு பதிலாக ஒரு கடவுள் பேரை சொல்லி தான் உங்களுக்கு புண்ணியமாச்சு கிடைச்சிருக்கும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் பேசுகிறாரு. எல்லா கட்சிகளும் கொந்தளிக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் ரொம்ப லேட்டாக ரியாக்ட் பண்ணுறாங்களே சார். அப்போ அவங்களுக்கு என்ன கொள்கை அரசியலுக்காக தான் அம்பேத்கர் கையில் வச்சுருக்காங்க? இல்லை, அப்படி தான் நினைக்க தோணுது. என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அம்பேத்கர் குறித்து அமித்ஷா இவ்வளவு இழிவாக பேசிய பிறகு என்ன கேட்டால் தமிழக வெற்றி கழகத்திடமிருந்து தான் முதல் கண்டன குரலே வந்திருக்கணும். அதுதான் நியாயம். ஏன்னா நீங்கள் தான் அவரை கொள்கை தலைவராகவே முன்னிறுத்திறீங்க. மற்ற கட்சிகள் எல்லாம் வாக்குகளுக்காகவும் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காகவும் அம்பேத்கரை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நீங்களும் அந்த நோக்கத்துக்காக ஒருவேளை பயன்படுத்தி இருக்கலாம், அது வேற. ஆனால் உங்களுடைய கட்சி மாநாட்டில் பார்த்தீங்கன்னா கொள்கை தலைவராக அவரை முன்னிறுத்தி இருக்கும்போது நீங்கள் தானே முதல்ல
கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். ஆனால் அன்றைக்கு சாயந்தரம் வரைக்கும் தாவேக்காவிடமிருந்து எந்த கருத்தும் வரல, கண்டனமும் வரல. பல கட்சியை சேர்ந்தவர்களும் சமூக ஊடகங்களிலும் பெரிய அளவில் விமர்சனம் செய்த பிறகு சாவகாசமாக பார்த்தீங்கன்னா தாவேக்கா கட்சியிடமிருந்து ஒரு கண்டனம் வருது. இது நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு என்ன சொல்றது விமர்சனத்துக்குரிய சார். இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டாரு, ப்ரெஸ்ல மீட் பண்ணாலும் பேச மாட்டேன்றப்ப அதை புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, அவர் ஒரு காரணங்கள் சொல்றாரு. ஆனால் கட்சியோட பொதுச் செயலாளர் இருக்காங்க, பொருளாளர்கள் இருக்காங்க, இத்தனை பேர் இருக்கப்ப யாரோ ஒருத்தராச்சும் ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணி ஒரு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கலாம்ல. நிச்சயமா அந்த தாவேக்காவில் உள்ள மிகப்பெரிய தவறே இதுதான். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த நடிகர்களை முன்னிறுத்தி அந்த தனி மனிதரை முன்னிறுத்துகிற கட்சிகளில் உள்ள பிரச்சனையே இதுதான். ஏன்னா நான் மட்டும்தான் ஃபோக்கஸில் இருக்கணும், மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோக்கஸ்க்கு வரவே கூடாதுங்கிற எண்ணம் இவர்களுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட எம்ஜிஆரும் அப்படி வந்து அரசியலுக்கு வந்தவர் தான். ஆனால் நீங்கள் எம்ஜிஆருடைய அதிமுகவிலேயே எம்ஜிஆர் மட்டும் இல்லை, இரண்டாம் கட்ட தலைவர்கள் பலர் வந்து இதில் இருந்தாங்க. பல பேர் ஆமாம் லைம் லைட்டில் இருந்தாங்க. இப்போ நாஞ்சில் மனோகரனாக இருக்கட்டும், நெடுஞ்செழியனாக இருக்கட்டும், என்ன பொன்னையனாக இருக்கட்டும், நீங்கள் வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு அந்த பேச்சு சுதந்திரமும் கருத்து சுதந்திரமும் கூட எம்ஜிஆர் கொடுத்துருந்தாரு. இப்போ இவர் கருத்து சொல்லணும்னே அவசியம் இல்லை, அந்த கட்சி சார்பாக யார் வேணாலும் கருத்து சொல்லலாமே. அப்படி இருக்கும்போது விஜய் வந்து இன்றைக்கி அரசியலுக்கு வந்துட்டாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய்க்கு வந்து ஊடகங்களை சந்திப்பதில் ஏதோ ஒரு பிரச்சனையோ ஒரு தயக்கமோ இருக்குது, அல்லது இன்றைக்கு அது தேவையில்லை அப்படின்னு கூட அவர் நினச்சிருக்கலாம். அதே நேரம் உங்கள் கட்சியில் அடுத்த பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் இந்த கருத்து சொல்கிறதுல என்ன பிரச்சனை? இதையும் கூட அவர் விஜய்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் சொல்லணுமா என்ன? இப்போ புஷி ஆனந்துக்கு தெரியாதா நம்ம கட்சியினுடைய கொள்கை தலைவர் அம்பேத்கரை அமித்ஷா வந்து இழிவா பேசுறாரு, அவமானப்படுத்துறாருன்னு தெரியும் போது இப்போ இவர் வந்து அது குறித்து கருத்து சொல்லலாமே. விஜய் வந்து உடனடியாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது போன்ற விஷயங்களில் நீங்கள் கருத்து சொல்வதற்காக உங்களுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் அந்த காத்திருக்கிற விஷயத்தை வந்து நீங்கள் முதல்ல மாற்றணும். நீங்கள் கருத்து சொல்ல தாமதமானாலும் அடுத்த கட்டத்தில் இருப்பவர்கள் வந்து உடனடியாக ரியாக்ட் பண்ணணும். இது குறித்து மட்டும் இல்லை, எல்லா பிரச்சனையும் குறித்து தான். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடக்குது, அது விஜய் தான் கருத்து சொல்லணும் அப்படின்னு ஒரு கட்சி உட்காரக்கூடாது. அது வந்து அந்த கட்சிக்கு வந்து ஒரு பெரிய பலவீனமாக மாறி போயிடும். அதை வந்து இந்த விஷயத்துக்கு பிறகாவது வந்து விஜய் வந்து அதை புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, இப்போ சமீபத்திய இந்த ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பைசா கூட கொடுக்கல. ஒட்டுமொத்த கட்சிகளும் நிர்மலா சீதாராமனை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க, கேள்வி கேட்குறாங்க. ஆனால் விஜயிடம் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரி அறிக்கை கூட வரவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் கட்சி மீதான நம்பகத்தன்மையே போயிடும். ஸோ இதற்கு பிறகாவது விஜய் வந்து இந்த விஷயங்களை வந்து சரி பண்ணணும். சார், ஆதவ அர்ஜுனா அவருடைய பேச்சு, எல்லாருக்குமான அம்பேத்கர் அந்த மேடையில் பேசின பேச்சு கடுமையான அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. இப்போ கட்சியிலிருந்தும் அவர் விலகிட்டார், விசிகாலிருந்து. அடுத்து தாவேக்கா தான் அப்படின்ற மாதிரி பேச்சுகள் அடிப்படுது. ஒருவேளை அப்படி போக வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. அவர் அதிமுகவுக்கு போக போகிறாருன்னு ஒரு செய்திகள் இருந்தாலும் தாவேக்கா பக்கம் போவதற்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். என்னென்னா இன்றைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்ததற்கு அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு விஜயை அழைத்தது தான் காரணமாக இருந்தது. என்ன அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருக்கும் விஜய்க்கும் வந்து ஒரு ஆழமான நட்பு பழக்கம் இருக்கிறத வந்து அந்த மேடையில் நடந்த சம்பவங்களை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த மேடையில் இருந்த மற்ற தலைவர்களுக்கு சம்பிரதாயமாக கை கொடுத்த விஜய் ஆதவ அர்ஜுனாவை பார்த்தவொன்னே ஏதோ ஒரு 40 ஆண்டுகால நண்பரை பார்த்த மாதிரி முகத்தில் வந்து ஒரு பயங்கர உற்சாகத்தை வச்சுட்டு அப்படியே அவர் வந்து ஹக் பண்ணதை நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இவர்களுக்குள் வந்து ஒரு நீண்ட சந்திப்பு நடந்திருக்கு, ஒரு நீண்ட கால நட்பு இருக்குங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கு ஆதவ அர்ஜுனா இந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் அவரே அந்த கட்சியிலிருந்து விலகியிருக்காரு. இப்போ இவர் வந்து தாவேக்கா போவதற்கான வாய்ப்புகள் வந்து கூடுதலாக இருக்குது. இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, சமீபத்தில் நடந்த அந்த தாவேக்கா மாநாட்டுக்கே ஆதவ அர்ஜுனாவுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்ததா சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்கும் பட்சம் நிச்சயமாக அந்த கட்சியை நோக்கி செல்வதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ சேம் டைம் அம்பேத்கரை 2 கட்சிகளும் அதிகமாக பேசுகிறாங்க. ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம், இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள். விடுதலை சிறுத்தைகளை திமுக கூட்டணியிலிருந்து உடைச்சி இந்த பக்கம் கொண்டு வரது தான் ஆதவ அர்ஜுனாவோட அஜெண்டா அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி தான் கெஸ் பண்ணுறீங்களா? இல்லை, ஆரம்பத்தில் நடந்த சம்பவங்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த அம்பேத்கர் புத்தக வெளியீடை வைத்து திருமாவளவன், விஜய், ஆதவ அர்ஜுனா அனைவரும் சேர்ந்து திமுகவை ஏமாற்றுவதற்கு போடுகிற நாடகம் அப்படின்னு தான் நான் பார்த்தேன். இந்த நாடகத்தினுடைய ஸ்கிரிப்டே திருமாவளவன் தான், இந்த நாடகத்தினுடைய டைரக்டரே அவர் தான், அப்படிதான் நான் பார்த்தேன். ஆனால் நம்ம யூகத்துக்கு மாறாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவை இவங்க சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதை தொடர்ந்து இவர் கட்சியை விட்டு விலகி இருக்காரு. ஒருவேளை இதுவும் கூட அந்த நாடகத்தினுடைய பார்ட் 2
அப்படின்னு கூட நினைக்க தோணுது. இன்னும் அந்த நாடகம் தொடருதுன்னு பார்த்து. ஆமா, இப்ப நீங்க வந்து அங்க போய் உட்காந்துக்குங்க, இங்க உட்காந்துக்கிட்டு நீங்க திமுகவுக்கு எதிராக பேசும்போது திமுக எங்களை சந்தேக கண் கொண்டு பார்க்கும். நீங்க ஏன் ஆதவ அர்ஜுனா மேல நடவடிக்கை எடுக்கல, அவரை கட்சியை விட்டு நீக்குங்க, பதவியை புடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே இது நீங்க இங்கிருந்து வெளியேறி இந்த கருத்தை சொல்லும்போது எங்களுக்கு இந்த மாதிரியான அழுத்தம் வராது, இது நாள் வரை இருந்த அழுத்தம்லாம் குறைஞ்சிரும், அதுக்கப்புறம் இந்த தேர்தல் வரும்போது நம்ம அணி மாறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டு கூட இந்த நீக்கமும் இந்த விலகலும் நடந்திருக்கும் அப்படின்னு கூட. விசிகாவோட துணை பொதுச் செயலாளராக இருந்து அவர் தெரிவித்த கருத்துனால தானே சார் இவ்வளோ ஊடக வெளிச்சம் கிடைச்சிச்சு, பொலிட்டிக்கலாக அது பேசப்பட்டுச்சு. இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு போய் அவர் அந்த கருத்தை சொன்னார் அப்படின்னா அந்த அளவுக்கான சிக்னிஃபிகன்ட் இருக்குமா? நிச்சயமாக. என்னன்னா இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா அப்படின்னா யாருங்கிறது தமிழகம் முழுக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ தாவேக்காக்கு போனதுனால் மக்களுக்கு ஆதவ அர்ஜுனா பேர் மறந்து போயிடுமான்னு நிச்சயமா மறக்காது. இவருடைய வரலாறே எல்லாருக்கும் தெரியும். அதனால அவரும் நிச்சயமாக தமிழக மக்களுடைய கவனத்தில் தான் இருப்பார். பட் அங்கிருந்து அவர் என்ன மாதிரி செயல்படுவார்? ஏன்னா திமுக எதிர்ப்புங்கிறது தாவேக்கா கட்சிக்கும் உண்டு. ஸோ அந்த அடிப்படையில் அங்கே இருந்து கொண்டு கூட அவர் திமுக எதிர்ப்பை வந்து தொடர்ந்து பண்ண முடியும். ஒருவேளை எதிர்காலத்தில் தாவேக்காவும் திமுகவும் கைகோர்த்து இயங்குகிற ஒரு சூழல் வரும்போது தான் ஆதவ அர்ஜுனாவுக்கு சிக்கல் வரும். அது வரைக்கும் அந்த கட்சியில் நீடிக்கிறது அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே அவர் வந்து தேர்தல் வியூகங்கள் வகுத்ததிலும் ஒரு அனுபவம் மிக்கவராக இருக்கிறதுனால இப்போ இவருடைய தேவைங்கிறது விஜய்க்கு வந்து அவசியம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், இன்னொரு பக்கம் 200 அப்படின்ற வார்த்தை தான் இன்னைக்கு தமிழக அரசியலில் எல்லா கட்சிகளும் சொல்கிறாங்க. 200 இருமாப்போடு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு கனிமொழி பேசினாங்க. அந்த 200 இருமாப்பை வந்து நாங்கள் தகர்த்தெறிவோம் அப்படின்னு விஜய் பேசினார். என்ன சார் 200 அப்படின்ற டார்கெட் அச்சீவ் பண்ணுறக்கூடிய வாய்ப்புகள் திமுக மீண்டும் இருக்குமா, இல்லை அதை வந்து அதிமுக மற்ற கட்சிகள் அதை உடைப்பாங்களா? இல்லை, நிச்சயமாக இருக்காது அப்படிங்கிறது தான். நீங்கள் என்னதான் ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்தாலும் அந்த ஆட்சியின் மீது அதிருப்தி அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதுதான் வந்து யதார்த்தமான விஷயம். இன்னொன்று, இந்த முறை திமுக ஆட்சி மீது பல சிறப்பான விஷயங்களை அவர்கள் செய்தாலும் அவர்கள் மீதான அதிருப்தியும் நிறைய இருக்குது. பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா திமுக வந்து சரியாக செயல்படவில்லைங்கிற கோபமே மக்களுக்கு. ஆனால் நேற்று ஈரோடு நலத்திட்ட உதவிகள் செய்கிறப்ப முதல்வர் ஸ்டாலின் பேசுகிறாரு, மக்களை சந்திக்கிறப்ப மக்களோட மகிழ்ச்சியை பார்க்குறப்ப நாங்கள் 200 தொகுதிகளில் கட்டாயம் வெல்லுவோம் அப்படின்ற அளவு கான்ஃபிடென்ட் கொடுக்குறாங்கன்னு பேசுகிறாரு. இல்லை, அதான் இப்போ வந்து ஒரு திமுக கூட்டம் நடக்குது அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு வருகை தருகிற மக்கள் மட்டுமே தமிழ்நாடு கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் ஒட்டுமொத்த வாக்காளர்களும் திமுக கூட்டத்துக்கு வருவதில்லை. அங்கே பார்த்தீங்கன்னா சில ஆயிரம் பேர் அல்லது சில லட்சம் பேர் வருகிறார்கள், அவ்வளவுதான். இன்னொன்று, அங்கே வர்றவர்கள் இல்லாமல் திமுகவை சேர்ந்தவர்கள் அவர்கள் கட்சி தலைவரை நேரில் பார்க்கும்போது அவர்கள் முகம் மலர்ச்சியாகவும் உற்சாகமாகவும் புத்துணர்ச்சியோடவும் இருக்கும். அதனால் அந்த முகத்தை பார்த்துட்டு இது தமிழ்நாட்டு மக்களே வந்து உற்சாகமாக இருக்காங்க, நம்முடைய ஆட்சியில் வந்து செழிப்பாக இருக்காங்க அப்படின்லாம் நீங்கள் அர்த்தப்படுத்தி கொள்ள கூடாது. அது ஸ்டாலினுக்கும் தெரியும். இருந்தால் அதை ஒரு மேடை பேச்சாக தான் நம்ம எடுத்துக்கணும். எல்லாத்துக்கு மேலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு பெரிய அளவில் அதிருப்தி இருக்குது. அது தேர்தல் நேரத்தில் நிச்சயமாக வெளிப்படும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை எதிர்க்கட்சிகள் எப்படி வந்து தங்களுக்கு சாதகமாக மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் தேர்தல் முடிவுகள் அமையும். அதே நேரம் இப்போ திமுக நினைக்கிற மாதிரி 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவர்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்குற ஒரு வார்த்தையாக தான் நான் பார்க்குறேன். மற்றபடி யதார்த்தத்தில் அது சாத்தியம் இல்லை தான். சார், சேம் டைம் இன்னொரு விமர்சனம் என்ன வைக்கப்படுது அப்படின்னா, தமிழக வெற்றி கழக பொறுத்த வரைக்கும் ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டி தான். இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி பேசுகிற பிரம்மாண்ட கூட்டணி வந்து நாங்கள் வைப்போம் அப்படின்னு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு. ஆனால் நீங்கள் அந்த பிரம்மாண்ட கூட்டணினா யாரை கூட்டிகிட்டு வருவீங்க கட்சிக்குள்ளே? தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல. இல்லை, அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட கட்சியாக இருந்தாலும் ஒரு பாமகவை விட அதிக வாக்குகள் வாங்குகிற கட்சியாக தாவேக்கா நிச்சயமாக இருக்கும். தேமுதிகவை விட அதிக வாக்குகள் வாங்குகிற கட்சியாக தாவேக்கா கண்டிப்பாக இருக்கும். தமிழ்நாடு அரசு விஜய் கட்சிக்கு வந்து எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு ஒரு சர்வே எடுத்ததாகவும் அதில் வந்து அவர்களுடைய நினைப்புக்கு மாறாக ஒரு மிகப்பெரிய அளவில் விஜய்க்கு வரவேற்பு இருப்பதாகவும் ஒரு ரிப்போர்ட் போயிருக்கு. அதுக்கு பிறகு தான் தாவேக்கா எதிர்ப்பு அப்படிங்கிறத திமுக வந்து ஒரு பெரிய அளவில் கையில் எடுத்ததாக ஒரு தகவல் இருக்குது. ஸோ இதெல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சம் அப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருப்பதாகத்தானே நம்ம புரிஞ்சிக்க முடியும். எல்லாத்துக்கும் மேலே இங்கே இருக்கிற பாமர மக்களுக்கு ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த கட்சி மீது ஒரு ஈர்ப்பும் என்ன ஒரு கவர்ச்சி ஏற்படுதுங்கிறது ரொம்ப ரொம்ப இயல்பானது தான். அதனால் நிச்சயமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாமக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சியை விட விஜய்க்கு வந்து ஒரு கூடுதலாக வாக்குகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது அதிமுக சொல்கிற அந்த பிரம்மாண்ட கூட்டணியில் தாவேக்காவை இணைப்பதற்கான சாத்தியமும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது சார். என்ன நடக்குது அப்படின்றது தேர்தல் நெருங்குறப்ப நம்ம பார்க்க தான் போகிறோம் சார். நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி.